உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஆவாரா? அண்ணாமலை அவர்கள் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா, ஆரம்பிக்க மாட்டாரா? தீவிர சிவபக்தனான தனுஷ் அவர்கள் மகா சிவராத்திரி அன்று தன்னுடைய ஆன்மீக அரசியல் கட்சியை தனுஷ் ஆரம்பிப்பாரா? கண்டிப்பா ஆரம்பிப்பார். அவர் ஒரு பலத்தை நிரூபிப்பார். தொடர்ச்சியாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கும் துரைமுருகன் அவர்களின் பொதுச் செயலாளர் பதவியை கனிமொழி அவர்களுக்கு வழங்குவார்களா? தமிழகத்தில் வெகு விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் நடிகர் த்ரீஷா அவர்கள் விஜயின் கட்சி சார்பாக போட்டியிடுவாரா? முடிவு பண்ணல. ஆனா ஒரு தொகுதி வழி இருக்கு. இல்லைன்னா மேலிடத்துலயும் போய் உட்காருவாங்க. அந்தமா அதுக்கு ஒரு வழி இருக்கு. கரப்பான்பூச்சி கட்சியை போல இந்த அறிவுசார் நக்சல் அமைப்பும் இளைஞர்களுக்கான ஒரு இயக்கமாக மாறுமா? இப்ப நிறைய தடையாகி பின்னாடி தொடங்கத்துக்கு வாய்ப்பு. இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படுவாரா? வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவாரா? இப்ப கொஞ்சம் ஒரு வழி வந்து பொறுமையா போவாரு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுமா? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சுவாமி சிலைகள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த செயல்கள் முருகர் யுகம் ஆரம்பித்திருக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகும் சம்பவங்களுக்கு அபசகனமாக எடுத்துக்கொள்ளலாமா? இது ஒரு தரப்பட்டது. ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே மாட்டிக்கும். 8 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் கோயில் திருமஞ்சனம் தொடருமா? அதிமுகவில் சசிகலா அவர்கள் மறுபடியும் சேர்க்கப்படுவாரா? அவங்கதான் எல்லாரையும் இணைப்பாங்க. அவங்களுக்கு வலிமை இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே பிளவு ஏற்படுமா? தொண்டர்கள் உள்ள பிரச்சனை கிடையாது. பாஜகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் செயல்படுவார்களா? பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அமைச்சர் ஆவாரா? அவர் ஏற்கனவே இடம் இருக்கு. கண்டிப்பா பிடிப்பார். இந்தியாவிற்கும் 100% வரி விதிக்க செனட் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த 100% வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி பாதிக்கப்படுமா? 100% பிரச்சனை இருக்கு. எக்கனாமிக் நம்மளுக்கு ரொம்ப அடிப்படை போது இதுக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான அளவில் சிலை அமைக்கப்படுமா? 2 வருஷம் கழிச்சு அது முடிவு. கிருஷ்ணகிரியில் 700 ஆண்டு கால பழமையான வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் இருக்கிறது. மூலவர் சிலையின் கால் உடைந்து விட்டது. பெருமாள் மூலவர் சிலையின் கால் உடைந்தது தமிழக அரசுக்கு அபசகனமா? அபசகனம் கிடையாது. மழையினாலும் பேரிடர் வரலாம், இல்லைன்னா பூகம்பல் வரத்துக்கு வாய்ப்பு. 2 தலைமுறைகளாக தமிழர்கள் தொடர்ச்சியாக மதுவை குடித்து வருவதால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் மரபணுவிலும் அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2 வருஷத்தில் தெரிஞ்சிடும், மாறிடும். ஒரே மேடையில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளின் தலைவர்களை மெகா கூட்டணியாக விஜய் அவர்களுக்கு எதிராக ஒருங்கிணைப்பார்களா? எல்லாரும் வருவாங்க, அமைதியா நடக்கும். நீலத்தாழை கோழிகள் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெருகி வருகிறது. இதனால் இந்த ஆண்டு அரிசி சாகுபடி குறையுமா? இந்த வருஷமும் கொஞ்சம் வறட்சிதான், அடுத்த வருஷமும் நமக்கு வறட்சிதான். கருமையான முகமும் ஆரஞ்சு நிறத்திலான உதடுகளையும் கொண்ட ஒரு புதிய வகை உயிரினத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கும் புதிய வகை குரங்கா, அல்லது வேறொரு புதிய வகை உயிரினமா, அல்லது அயல்கிரக வாசியா? இங்கிருந்து வரல, இது இங்க இருக்கிறது தான். ஆதி காலத்தோட விலங்குதான், அது உண்மைதான். சென்ற வாரம் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கழகத்தின் செயல் தலைவராக்குவதற்கு ஒரு முன்வரைவை முன்வைத்தார்கள். ஆனால் தற்போதைய திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்கள் பாதி கூட்டத்திலேயே விலகி சென்று விட்டதாகவும், நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன், ஆணையை அனுப்புங்கள், கையெழுத்து இடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஆவாரா? அவர்தான் வருவார், எல்லா பொறுப்பையும் எடுத்து ஒர்க் பண்ணுவார். திரு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் என்ற அமைப்பை துவக்கி அதில் 50 லட்சம் மக்கள் இணைந்தால் அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவதாக அறிவித்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும், அவரை கட்சி ஆரம்பிக்க விடாமல் தடுத்து ஆணை பிறப்பித்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது.
அண்ணாமலை அவர்கள் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா, ஆரம்பிக்க மாட்டாரா? அவர் கண்டிப்பா புதிய கட்சி ஆரம்பிப்பார். விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு தமிழக அரசியலில் பலருக்கும், குறிப்பாக நடிகர்களுக்கு ஒரு கவனம் ஏற்பட்டிருக்கிறது. ரஜினி அவர்களின் ஆன்மீக அரசியல் வழித்தடத்தில் அவருடைய மருமகனான தனுஷ் புதிய கட்சி ஒன்றிற்கான ஆரம்ப பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தீவிர சிவபக்தனான தனுஷ் அவர்கள் மகா சிவராத்திரி அன்று தன்னுடைய கட்சியை அறிவிக்க இருப்பதாக சொல்கிறார்களே, மகா சிவராத்திரி அன்று தன்னுடைய ஆன்மீக அரசியல் கட்சியை தனுஷ் ஆரம்பிப்பாரா? கண்டிப்பா ஆரம்பிப்பார். அவர் ஒரு பலத்தை நிரூபிப்பார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும் திமுகவின் தொண்டர்களுக்கு இடையே உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக தலைமை பொறுப்பில் சில மாற்றங்களை செய்ய கழகம் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முக்கிய பொறுப்பில் இருந்து விடுவித்து இளைஞர்களுக்கும் அதைவிட வயது குறைவானவர்களுக்கும் பொறுப்பளிப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கும் துரைமுருகன் அவர்களின் பொதுச் செயலாளர் பதவியை கனிமொழி அவர்களுக்கு வழங்குவார்களா? வேற ஒருத்தர் தான் இருக்காரு, அவங்க இல்ல. தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நடிகை த்ரிஷா அவர்களும் விஜயின் கட்சியில் சேர்ந்து பயணிப்பார் என்று அரசியல் விமர்சகர்களால் கணிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் வெகு விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் நடிகை த்ரிஷா அவர்கள் விஜயின் கட்சி சார்பாக போட்டியிடுவாரா? இன்னும் முடிவு பண்ணல. ஆனா ஒரு தொகுதி வழி இருக்கு. இல்லைன்னா மேலிடத்துலயும் போய் உட்காருவாங்க அந்தமா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரையில் அறிவுசார் நக்சல்களை பற்றி பேசியிருந்தார். முன்பு காடுகளில் ஆயுதம் ஏந்தி போராடி வந்த நக்சல்களை போல் இப்போது நகரங்களில் அறிவு நக்சல்கள் பெருகி வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக இன்ஸ்டாகிராமில் திமாகி நக்சல் என்ற அமைப்பு துவக்கப்பட்டு துவங்கிய 1 மணி நேரத்திலேயே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதில் இணைந்தார்கள். ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் இப்போது முடக்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. கரப்பான்பூச்சி கட்சியை போல இந்த அறிவுசார் நக்சல் அமைப்பும் இளைஞர்களுக்கான ஒரு இயக்கமாக மாறுமா? இப்ப நிறைய தடையாகி பின்னாடி தொடங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் விரைவில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அனைத்து கட்சிகள் சார்பாக புது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை புது வேட்பாளராக நிறுத்துவதற்கு திமுக மற்றும் அதிமுகவினர் திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படுவாரா? இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவாரா? இப்போ கொஞ்சம் ஒரு வழி வந்து பொறுமையா போவாரு. ஆனா எம்பியில தான் அவர் வருவார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு திரும்பவும் கொண்டு வர முடியாது. ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் முன்னெடுத்து அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமாக செய்ய முடியும். மே மாதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஓட்டெடுப்பு நடந்து அதன் பின்னர் 6 மாதங்கள் கழித்துதான் மறுபடியும் 2வது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர இயலும் என்பதால் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுமா? ஆளுங்கட்சி தான் வலுப்படும். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சுவாமி சிலைகள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டன. இதில் சிவன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக அதே பகுதியில் இருந்த சுவாமி சிலைகள், முருகனின் வாகனமாகிய மயில் வாகனம் ஆகியவையும் சமீபத்தில் மீண்டும் சேதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த செயல்கள் முருகர் யுகம் ஆரம்பித்திருக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகும் சம்பவங்களுக்கு அபசகனமாக எடுத்துக் கொள்ளலாமா? அதெல்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு தரப்பட்டது. ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே மாட்டிக்கும். சென்னை சிங்கப்பெருமாள் கோவில் அனுமந்தபுரம் சாலையில் பழமையான பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் கோவில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற பிரதோஷ திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம்.
இந்த ஆண்டு துவக்கத்தில் திருமஞ்சனத்திற்கான கட்டண விவரம் ஒரே அடியாக இரட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்படி 2 மடங்காக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கண்டித்து பக்தர்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டுகோள் வைத்தார்கள். விலை மாற்றம் நடக்காததால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 8 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் கோவில் திருமஞ்சனம் தொடருமா? அடுத்த மாசம் வழி பண்ணுவாங்க. கடந்த 2 பொது தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வருகிறது. இதுவரை தேர்தல் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக இருமுறை தோற்றதே இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த தொடர் தோல்விகளை தவிர்ப்பதற்காக ஒருங்கிணைந்த அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, விஸ்வநாதன் மற்றும் தற்போதைய அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதிமுகவில் சசிகலா அவர்கள் மறுபடியும் சேர்க்கப்படுவாரா? அவங்க தான் எல்லாரையும் இணைப்பாங்க. அவங்களுக்கு வலிமை இருக்கு. சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுகவில் இருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவாறு இருக்கிறார்கள். அவ்வாறு புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு முக்கியமான மாவட்ட அளவிலான, மாநில அளவிலான பொறுப்புகள் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு இவ்வாறு புதிதாக வந்திருக்கும் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுவதால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே பிளவு ஏற்படுமா? தொண்டர்களோட பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு திமுகவிற்கு தேசிய அளவிலான ஒரு கட்சியுடன் கூட்டணி தேவைப்படுகிறது. ஆகவே அவர்கள் பாஜக அணியுடன் கூட்டணி வைப்பதை பற்றி அரசல் புரசலாக பேசி வருகிறார்கள். டீலிமிட்டேஷன் பற்றிய பிரச்சனைகளிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திமுக அணியின் எம்பிக்கள் செயல்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் செயல்படுவார்களா? இனிலிருந்து தெரியும், பாஜக வேற கூட்டணி போகும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மீது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது. தமிழகத்தின் சார்பாக எம்பியாக இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு இடைத்தேர்தலில் அவரை போட்டியிட வைக்க விஜய் திட்டமிட்டு இருக்கிறார். அவ்வாறு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவரை தமிழகத்தின் அமைச்சராகவும் விஜய் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அமைச்சர் ஆவாரா? அவர் ஏற்கனவே இடம் இருக்கு, கண்டிப்பா பிடிப்பார். 5 ஆண்டுகளாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வருகிறது. இதை எதிர்த்து அமெரிக்க செனட் சபையில் ரஷ்யாவிற்கு நேரடி தடை விதிப்பதற்கும் ரஷ்யாவிற்கு உதவும் வகையில் அவர்களுடன் தொடர்ச்சியாக வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு கண்டித்தும் அவர்கள் மீது அதிக வரி விதிப்பதற்கும் ஒப்புதல் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை வாங்கும் முதல் 5 நாடுகளில் ஏற்றுமதி பொருட்களுக்கு 100% சுங்க வரி விதிக்க இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா, சீனா, ஹங்கேரி, அஜர்பைஜான், ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் இருப்பதால் இந்தியாவிற்கும் 100% வரி விதிக்க செனட் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த 100% வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி பாதிக்கப்படுமா? பிரச்சனை இருக்கு. எக்கனாமிக் நம்மளது ரொம்ப அடிப்படை போது இதுக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு வரலன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகும்னு சொல்றாங்க. சென்ற ஆண்டு நடந்த ஆடி திருவாதிரை விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த பிரம்மாண்டமான சிலையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் பிரகதீஸ்வரர் கோவில் அருகே மத்திய குழு ஆய்வு செய்தார்கள். மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான அளவில் சிலை அமைக்கப்படுமா? 2 வருஷம் கழிச்சு அது முடிவு வரும். கிருஷ்ணகிரியில் 700 ஆண்டு கால பழமையான வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் இருக்கிறது. சிதிலமடைந்து வரும் சூழ்நிலையில் இருக்கும் இந்த கோவிலை புனரமைக்கும் பணி செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடந்து வரும் சூழ்நிலையில் மூலவர் சிலையின் கால் உடைந்து விட்டது. பெருமாள் மூலவர் சிலையின் கால் உடைந்தது தமிழக அரசுக்கு அபசகனமா?
அப்போ சொல்ல கிடையாது. மழைனாலும் பேரிடர் வரலாம், இல்லைன்னா பூகம்பல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எர்த்குயிக் எங்கேயோ இடத்துல லேசாக காட்டும், அதுக்கான வழி இருக்குது. மழை தான் நமக்கு ஆபத்து, அதோட இண்டிகேஷனாக இருக்கலாம். ஆனால் இதனால அது பிரச்சனை இல்லை, எந்த ஒரு வழினாலும் அந்த இண்டிகேஷன் இருக்குது. 55 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் மதுவிலக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. 2 தலைமுறைகளாக தமிழர்கள் தொடர்ச்சியாக மதுவை குடித்து வருவதால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் மரபணுவிலும் அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3வது தலைமுறையும் மதுவை குடித்து வந்தால் இனிமேல் பிறக்க போகும் குழந்தைகள் பிறக்கும் போதே மதுவுக்கு அடிமையாக அவர்களின் DNA மாற்றமடைந்து பேரிடர் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. நிபுணர்களின் இந்த கூற்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இன்னும் 2 வருஷத்தில் தெரிஞ்சிடும், மாறிடும். அதனால நிறைய சிக்கல் ஏற்படும். பிறக்கிற குழந்தைகளுக்கும் அந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஊர் விழாவாக ஒழுங்கு செய்ய திமுக திட்டமிட்டு வருகிறது. அடுத்த மாதம் இந்த விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்து ஒரே மேடையில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளின் தலைவர்களை மெகா கூட்டணியாக விஜய் அவர்களுக்கு எதிராக ஒருங்கிணைப்பார்களா? எல்லாரும் வருவாங்க, அமைதியாக நடக்கும். தஞ்சாவூர் மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாததாலும் மழை குறைந்து வருவதாலும் புதிய வகையான ஒரு ஆபத்து நெற்பயிர்களுக்கு உருவாகி இருக்கிறது. வயல்களில் குவிந்து நெற்பயிரை பிடுங்கி நெற்பயிரின் தண்டுகளை உணவாக உட்கொள்ளும் அரிய வகை பறவையான நீலத்தாழை கோழிகள் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெருகி வருகிறது. இதனால் இந்த ஆண்டு அரிசி சாகுபடி குறையுமா? இந்த வருஷமும் கொஞ்சம் வறட்சி தான், அடுத்த வருஷமும் நமக்கு வறட்சி. கருமையான முகமும் ஆரஞ்சு நிறத்திலான உதடுகளையும் கொண்ட ஒரு புதிய வகை உயிரினத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உயிரினத்தை காங்கோ ஜனநாயக குடியரசில் 2008ஆம் ஆண்டு பார்த்ததாக சொல்லப்பட்டாலும் இப்போதுதான் மிகவும் தெளிவான ஒரு புகைப்படம் மற்றும் வீடியோ கிடைத்திருக்கிறது. ரகசியமாக மறைந்து வாழும் பழக்கத்தை கொண்ட குரங்குகளைப் போல காட்சியளிக்கும் இந்த உயிரினத்திற்கு கட்டை விரல்கள் இல்லாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அருமையான முகமும் அதற்கு நேர் எதிரில் ஆரஞ்சு நிறத்திலான உதடுகளையும் கொண்ட இந்த வகை உயிரினம் இவ்வளவு ஆண்டுகளாக இல்லாமல் கண்டுபிடிக்கப்படுவது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் விஞ்ஞானிகளுக்கு அளித்திருக்கிறது. பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கும் புதிய வகை குரங்கா, அல்லது வேறொரு புதிய வகை உயிரினமா, அல்லது அயல்கிரக வாசியா? வேற எங்கேருந்து வரல, இது இங்கே இருக்கிறது தான். ஆதி காலத்தோட விலங்கு தான், அது உண்மை தான். இப்போ தான் அறியவனமாக கண்டுபிடிக்கிறாங்க, அது உண்மையான விலங்கு தான். ரோஜா டிவி தமிழ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்களின் தகவல்களை உடனுக்குடன் பெற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.